எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் காலத்திற்கு மாற்றும் சக்தி உண்டு, நிலக்கரியை வைரமாக மாற்றுவது போல. காலம் மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. காலம் மனிதனை ஈர்க்கக்கூடியது. காலம் மனிதனுக்கு அது ஒரு புதிர். காலம் இன்று மட்டுமல்ல, என்றுமே மனிதனை வியக்க வைக்கக்கூடிய ஒன்று. அதனால்தானோ என்னமோ அரிஸ்டாட்டில் காலத்தை பற்றி சொல்கிறச்ச த மோஸ்ட் அன்னோன் ஆஃப் அன்னோன் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதே நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலம் ஒரு குதிரை மாதிரி. அதுக்கு கதிர்கள் 7, அது 1000 கண் கொண்டது. அது அழிவுக்கு அப்பாற்பட்டது. அதனால்தான் ஞானிகள் அதில் ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட காலத்தை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது நேரியல் காலம் அப்படின்னா லீனியர் டைம். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது நேராக தான் போகும். இதுக்கு நிலை மாற்றம் கிடையாது. அதாவது பாஸ்ட் ப்ரெசண்ட்டுக்கு போகும், ஆனால் ப்ரெசண்ட் பாஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் இருந்து ஃப்யூச்சருக்கு போக முடியும், ஆனால் ஃப்யூச்சர்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த ப்ரெசண்ட் அப்போ பாஸ்டாக மாறிடும். 2வது வகை சைக்ளிக் டைம், அதாவது சுழற்சி காலம். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா சீசன்ஸ். இப்போ நமக்கு சம்மர் வருது, அப்புறமா நமக்கு ஆட்டம் வரும், அதுக்கப்புறமா நமக்கு வின்டர். இப்படி காலம் அந்த சீசன்ஸாக மாறி அந்த சீசன்ஸ் சைக்ளிக்காக இருக்கும். சம்மர் வந்ததுன்னா திருப்பி அந்த இதில் சுழற்சியில் சம்மர் திருப்பி வரும். வின்டர் வந்ததுன்னா திருப்பி அந்த சுழற்சியில் அந்த வின்டர் வரும். அடுத்தது நீங்கள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை சொல்லலாம். அஸ்தமிக்கிற சூரியன் திருப்பி உதயமாவது சைக்ளிக் டைமிங்ஸில். 3வது வகை இந்த கால இன்மை, டைம்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, சில பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இந்த டைம் ஸ்டாப் ஆகிடும். இல்லைன்னா அந்த டைம், அந்த காலம் எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து ஒன்றாக காட்டும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நிறைய கலாச்சாரத்தில் நம்ம இந்த டெட் அண்ட் லிவிங் அப்படின்னு பார்ப்போம். மூதாதையர் நம்மளோட தான் கூடவே இருக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள பார்க்க முடியல, ஆனால் அவங்க எப்போ நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த 3வது வகை. இந்த 3 வகையையும் நம்ம சைலோஸாக பார்க்கக்கூடாது, முடியாது. இது ஒன்றுக்குள்ள ஒன்று இது அமைஞ்சிருக்கிறதுனால நாம் பார்க்குறதும் அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி அது இன்டர்லாக் ஆயிருக்கிறதுனால தான் காலத்திற்கு மாற்றும் சக்தி உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைம் இருக்கு இல்லையா, இது தொடர்ச்சியாக ஒரு டைனமிக் பிளாக் மாதிரி இயங்கும். இது தொடர்ச்சியாக இயங்கிறதுனால என்ன ஆகிடும், இந்த பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இது 3மே சைமல்டேனியஸாக கோஎக்ஸிஸ்ட் ஆகும். இது
எப்பவும் ஒரே இடத்துல இருக்காது, ஸ்டாட்டிக்காக இருக்காது, இது டைனமிக்காக இருக்கும். அதாவது கண்டினியூஸாக இது ஒரு சுழற்சியில், ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதனால தான் இதை வந்து எவர் ஷிஃப்டிங் என்டிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்முடைய இந்த அனுபவம் வந்து ரொம்ப நேரோ மைண்டட். அதாவது வி பர்சீவ் த ப்ரெசண்ட் மோமெண்ட் ஆஸ் வி லிவ். நம்ம எப்படி வாழறோமோ நம்ம வந்து அதை அப்படி தான் நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ், அந்த ஹோல் டைனமிக் பிளாக்கில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் மட்டும் நமக்கு தெரியுது. வேறஸ் இந்த பாஸ்ட், இந்த ஃப்யூச்சர் அது எல்லாமே கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் அது வந்து வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரே பர்ஸ்பெக்டிவில் பார்க்கறதுனால தான் நம்மளால் அந்த குறுகிய கண்ணோட்டம் நமக்கு அமையுது. நம்ம அதுக்குள்ளே நம்ம இருந்து பார்த்து நம்ம வந்து முடிவு செய்கிறோம், இந்த ப்ரெசண்ட்டு தான் ரியல், இந்த பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் அன்ரியல்னு. ஆனால் இந்த பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இது மூணுமே ரியல் தான். இது மூணுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் அது வெவ்வேறு பிளாக்கில் இயங்கிட்டு வருது. அது உள்ளுக்குள்ளே இந்த சுழற்சிகள் நடக்குது. இந்த சுழற்சி அப்படி இருக்கிறதுனால தான் இந்த காலம் வந்து நம்மளுடைய மனசை, நம்மளுடைய எண்ணங்களை அதால் மாற்ற முடியுது. காலத்தோட கட்டுப்பாட்டில் இந்த வாழ்க்கை இருக்குது. இந்த காலத்தோட கட்டாயம்தான் இந்த வாழ்க்கையும் கூட. இந்த காலத்தை வந்து நம்ம வந்து ஒரு டைனமிக் பிளாக்காக நம்ம பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறச்ச அதுக்கும் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம அதை உணர்றச்ச நமக்கு புரிய வர்றது என்னென்னா, காலம்தான் நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய முதிர்ச்சிக்கு, நம்மளுடைய அனுபவத்துக்கு, நம்மளுடைய ஞானத்திற்கு காரணம். காலம் வந்து நம்மளுடைய பிறப்புக்கு ஆதாரம். காலம் நம்மளுடைய இறப்பிற்கு வழி அப்படிங்கிறது புரியும். காலம் உருவாக்குகிறது, வழிவகுக்கிறது, அழிக்கிறது. ஒரு மனிதன் வந்து ஞானியாவதும் காலத்தால் தான். மனிதன் வந்து பாவியாவதும் காலத்தால் தான். காலம்தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. காலம்தான் நம் தவற்றை தண்டிக்கிறது. காலம்தான் நம்மை மாற்றுகிறது. மாற்றம் ஒன்றே நிலையானது என்று நினைவூட்டிக்கொண்டே இருக்கிறது. காலம் நம் கையில் இல்லை, நாம் தான் காலத்தின் கையில் இருக்கின்றோம் என்பதை உணரும் போது இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.